தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெறும் என்ற ஒரு தகவலை விசிக தலைவர் திருமாவளவன் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற விசிகாவின் உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் தாவேகாவின் அமைச்சரவையில் விசிகாவின் திண்டிவனம் எம்எல்ஏ வன்னியரசு இடம்பெறுவார் என்ற ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதுபோக திமுக கூட்டணியில் விசிக உள்ளதா என்பது குறித்து நாளை அல்லது நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் திருமாவளவன் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திராவிட ஆய்வாளர் துரை கருணா அவர்கள் நம்மிடம் தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போதைய தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெறும் என்ற ஒரு தகவலை அதன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். திண்டிவனம் எம்எல்ஏ வன்னியரசு அவர்கள் இந்த அமைச்சரவையில் பங்கேற்பார் என்று அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன சார்? நடைபெற்று முடிந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகு கடந்த 2 வாரங்களாக விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற அரசியல், திருமாவளவன் வியூகம், திருமாவளவன் அடிக்கடி பத்திரிகையாளரை சந்தித்து தெரிவிக்கிற தகவல்கள், இது எல்லாமே தமிழக அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அவர்கள் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அப்படின்னு நான் பார்க்கிறேன். தொடக்கத்துல இடதுசாரிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவின் அடிப்படையில் அதே முடிவை நாங்களும் எடுப்போம் அப்படின்னு அறிவாலய வட்டாரத்திலே திருமாவளவன் தெரிவிச்சுட்டு வந்தாரு. இந்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் முடிவை அறிவித்த பிறகு மீண்டும் செய்தியாளர்கள் கேட்டபோது நாங்கள் மறுபடியும் உயர்நிலை குழுவை கூட்டி முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. தொடர்ந்து 2 நாட்கள் கழித்து நாங்களும் ஆதரவு அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டாரு. அமைச்சரவையில் இடம்பெறுவீர்களா என்பதற்கு மறுபடியும் செயற்குழு, பொதுக்குழு, உயர்நிலை குழு என்று பல்வேறு குழுக்களினுடைய பெயரை சொல்லி அதுல தீவிரமாக விசாரித்து மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் எல்லாவற்றையும் கலந்து ஆலோசித்தான் முடிவெடுக்க முடியும்னா அப்புறம் ஒரு வாரம் தள்ளி போட்டாரு. இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்றுதான் இடதுசாரிகளும் விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளும் சொன்னார்கள். தாவேக அரசு அமைவதற்கு வெளியிலிருந்து ஒரு தார்மீக ரீதியில் ஆதரவு அளிக்கிறோம் என்றுதான் முதலில் கூறப்பட்டது. புறக்கடை வழியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு மதசார்பற்ற அரசுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த ஆதரவு என்றார்கள். தொடக்க முதலே இடதுசாரிகள் நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் கடந்த 4 நாட்களாக தங்களுடைய முடிவை தள்ளி போட்டு இன்று விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பதாக தெரிவித்து விட்டார்கள். திரு வன்னியரசு இன்னும் 1-2 நாட்கள்ல மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பேற்று விடுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்வதா இல்லையா என்பதை மறுபடியும் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி மறுபடியும் நாங்கள் முடிவை நாளை மறுநாள் அறிவிப்போம் என்பது நாட்களை தள்ளி போட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதான போக்கு தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த செயல்பாடுகள் நமக்கு புலப்படுகிறது. அதாவது அமைச்சரவையில், தாவேக அமைச்சரவையில் பங்கேற்று விட்டால் நிச்சயமாக திமுக கூட்டணி இடம்பெற முடியாது. அது இவர் அறிவிக்கினாலும் திமுகவை வெளியே அனுப்பிவிடும். அதான் யதார்த்தம். ஐயுஎம்எல் நிலைப்பாடு, இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு என்பது, இடதுசாரிகள் நிலைப்பாடு என்பது உறுதியா தெரிவிச்சுட்டாங்க. ஐயுஎம்எல் நிலைப்பாடுமே ஒரு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய முதல் எதிரி, அதை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று தாவேக பிரச்சாரம் செய்து ஆட்சியை அமைத்துவிட்டு அந்த அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு திமுக கூட்டணியில் இருப்போம் என்று சொல்லுவது தார்மீக அடிப்படையில நிச்சயமாக அது யாராலும் ஏற்க முடியாது. அது இயற்கை மாறானது, அது ஒரு முரணானதாகத்தான் இருக்கும். எனவே திமுக கூட்டணியில் நிச்சயமாக இவர்கள் இடம்பெறுவதற்கு, தொடர்வதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் கருதுகிறேன் சகோதரா. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.